யூ guys வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவும் கொடுத்துருக்கேன், அதையும் தொட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் போட்டுருக்கேன். வாங்க இன்றைக்கான வீடியோக்கு நம்ம போகலாம். சந்தோஷ் ப்ரோன்னு ஒருத்தர் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதை படித்து தான் நான் ஒரிஜினல் வாய்ஸில் போடுறேன். இந்த பார்த்துக்கோங்க ப்ரோ, ஒரிஜினல் வாய்ஸில் போடுங்க. ஐ ஆம் சந்தோஷ்னு. அதனால தான் இந்த வீடியோ ஒரிஜினல் வாய்ஸில் ப்ளே பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் எதாவது கேட்டிங்கன்னா உங்களுக்காக நான் செய்வேன். வாங்க கேம் ப்ளே பண்ணுவோம். ஏன்னா மண் எல்லாமே டப்பா ஷேப்பில் கொடுத்துருக்கீங்க. பொறுமையாக இறங்கணும். கொஞ்சம் விட்டுருந்தா கீழே விழுந்து மண்டைக்கு நல்லா உடஞ்சிருக்கும். அங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை போய் வெட்டி எடுப்போம். இது என்னடா தண்ணியா? தண்ணி மேலே நல்ல வேலை தண்ணியை மட்டும் டப்பா ஷேப்பில் கொடுக்கலையே. ஐயோயோ, புதைக்குள்ளியே மறந்துட்டேங்க. முன்னாடி இருக்குதே, அங்கே வழி இருக்குது, ஏறும். மொத்தம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பெட்டு செய்கிறதா வேணும். பெட்டு செஞ்சால் தான் நைட்டு தூங்க முடியும். இல்லை ஜாம்பியோட சண்டை தான் போடணும். காலைல நம்ம வேணால் கிங்காக இருக்கலாம், ஆனால் ஜாம்பி தான் நைட்டில் கிங்கு. காலைல அவங்க வந்தாங்கன்னா வெயிலே எரிஞ்சிருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், மரத்தை வெட்டி எடுப்போம். நம்ம தான் போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஆடு தான் தேவை. அங்கே கொஞ்சம் மண் இருக்குது, மண்ணெல்லாம் எடுத்துப்போம். அந்த மண்ணை வச்சு தான் நம்ம கிளாஸ் செய்யணும். இவ்வளோ மண் இருக்குது. அந்த மண்ணை கூட டப்பா ஷேப்பில் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. பாதி மண்ணை தோண்டி எடுத்துப்போம். நம்மளுக்கு மண் தான் கொஞ்சம் தேவைப்படும், ஏன்னா கண்ணாடி செய்கிறதுக்கு மற்றதுக்கு. இதே மாதிரி நம்ம ஆடு தான் முக்கியமாக தேவை. இன்னும் இந்த வீடியோக்கு 10 பேர் லைக் கொடுக்காமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்காக நான் எந்த கேம் வேணால் ப்ளே பண்ணுவேன். அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, அவுட் ஆனாலும் சரி, கேம் ப்ளே பண்ணி தான் வாங்குவேன். நம்மளுக்கு போதும்னு நினைக்கிற மண், என்னால் என்ன கொஞ்சம் எடுத்துப்போம். என்னடா இவ்வளோ நேரம் மண்ணையே தோண்டிகிட்டு இருக்கான்னு தானே பார்ப்பீங்க. கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. மண் இருந்தாலும் அதிகமாக நம்மளுக்கு தேவை தான். கண்ணாடி செய்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் யாராவது மைன்கிராஃப்ட் ப்ளே பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ப்ளே பண்ணியிருக்கேன்னு. ஒருவேளை பண்ணலன்னா இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க இந்த மாதிரி சர்வை பண்ண. நானே வீடியோ பார்த்து தான் சர்வை பண்ணுறேன். இங்கே ஏதோ தூரத்தில் தெரிகிற மாதிரி இருக்குது. அங்கேயும் மண்ணு தான் இருக்குதோ. என்ன எங்கே பார்த்தாலும் மண்ணாக தான் இருக்குது. நம்ம முக்கியமாக வில்லேஜர்ஸை தான் தேடி போனோம். வில்லேஜர்ஸ் தேடி போனால் தான். ஐயோயோ, மழை பெய்யுதுங்க. இதுக்கு மேலே நம்மளால் இங்கே இருக்க முடியாது. வாங்க அந்த கரை, அங்கே ஒரு கரை தெரியுது, அங்கே போவோம். மழை வேறு பெய்யுது. அது போட்டு மாதிரி தெரியுது. அந்த போட்டில் ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா முனையில், அந்த மாதிரி தெரியுது. இல்லை வேறு ஏதாவதா போட்டுன்னு தான் நினைக்கிறேன். வாங்க கிட்ட போய் பார்ப்போம். ஐயோயோ, போட்டு தாங்க. இங்கே எப்படிங்க போட்டு வந்தது? உள்ளே யாராவது திருடங்க யாராக இருப்பாங்களா? எதுக்கு ஜாக்கிரதையாகவே போவோம் உள்ள. ஐயாப்பா, கீழே இறங்கலாமா? இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே போயிடலாமா? மலைக்கு சேஃப்டியாக இருக்கு. இங்கே பாருங்கள் செஸ்ட்டு. இந்த செஸ்ட்டு புதையல் காடுதுங்க. இங்கே பாருங்கள். எப்பா, கோல்டெல்லாம் எடுத்துக்க வேண்டியதான். கோல்டு, அப்புறம் அது எதுவும் நட்டு மாதிரி இருக்குது. இது பேர் டைமண்டா, அது என்னன்னு தெரில. செஸ்ட்டை அப்படியே உடச்சி எடுத்துக்க வேண்டியதான். யார் கேட்பா? யாராவது வந்தாங்கன்னா நம்ம மாட்டிப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியதான். இது என்னது? போட்டு பார்ப்போம். ஓ, இது போட்டால் அந்த இது பச்சை கலரில் ஏறுதுங்க. ஹெச்பியா லைஃப் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இது என்னது? எமரால்டு. இந்த பச்சை கலரில் இருக்குங்க, அது எமரால்டுங்க. இதே மாதிரி கீழே ஒரு ரூம் இருந்தது, அங்கே போய் பார்ப்போம். எப்படியும் அங்கே புதையல் இருக்காது, ஏன்னா இங்கே இருந்துருச்சு. இருந்தாலும் அந்த புதையலை போய் பார்ப்போம். இது
இங்கே ஸ்டேரிங்கே காணும். அங்கே ஒரு ஆடு இருக்குது. ஐயோ தண்ணியில் குதிச்சிருவோமா? ஒன்றும் தண்ணியில் குதிக்கிறேன், தரையில் குதிச்சிட்டேன். பாதி லைஃப் வேறு போயிடுச்சு. ஆடு எங்கே ஓடுற நில்லு அடிப்போட. இங்கே பாருங்க ஆடு பறக்குது. ஏன்னா அடிக்க முடியல, பறக்குது ஆடு. ஓ மேஜிக் ஆச்சா? இப்போ தாங்க அடி வாங்குது. நம்ம ஃபோன் தான் கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. ஐ எங்கே ஓடிக்கிட்டே இருக்க மாடு? ஆடு கூட டப்பா ஷேப்பில். அப்போ மாடு பண்ணிலாம் எப்படா கொடுத்துருப்பீங்க? அங்கே ஏதோ பிங்க் கலரில் ஓடுதுங்க, அது என்னதுடா? இதை எங்கேயோ பார்த்து பண்ணிங்க. பண்ணி கூட பாக்ஸ் ஷேப்பில் தான் கொடுத்துருக்கீங்க. எதையும் எடுத்துப்போம். இதெல்லாம் எதுக்குடா சாவடிக்கிறேன்னு கேட்குறீங்களா? நம்ம எது சாவடிச்சா நம்மளுக்கு கறி கிடைக்கும். அந்த கறியை சாப்பிட்டா தான் நம்மளால் உயிர் வாழ முடியும். அதாவது நம்மளை ஒரு அமேசான் காட்டுக்குள்ளே விட்டால் எப்படி உயிர் வாழுவோம் அந்த மாதிரி தான். ஏப்பா கிடச்சிருச்சு. வேறு ஏதாவது ஆடு தருதா தூரத்தில்? இவன் யாருங்க புதுசாக வந்திருக்கான்? டேய் நீ தான் அந்த கப்பலுக்கு சொந்தக்காரனாடா? ஒன்றதாண்டா டே? ட்ரேடுன்னு போட்டிருக்கு. ஓ இவங்கிட்ட விற்றுக்கலாம் போலங்க. விற்றா எமரால்டு கிடைக்குது, அதை வச்சு நம்ம வாங்கலாம். நல்லா தான் இருக்கு. ஏன்னா தீபாவளி ஆஃபரா? தீபாவளிலாம் முடிஞ்ச ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டுக்கு போ, மலையில் வந்து நனைஞ்சிட்டு. இப்போ நம்மளுக்கு ஆடு தான் முக்கியமாக தேவை. ஆடு இருந்தால் தான் நம்மளால் முடியும். சளி வேறு பிடிச்சிக்கிச்சு, உங்களுக்காக தான் நான் வீடியோ வேறு போட்டுட்ருக்கேன். மழை வேறு ரொம்ப வேகமாக போகுது. ஆடு மட்டும் கிடச்சா உள்ளே போய் பெட்டு செஞ்சுட்டு தூங்கலாம். இங்கே கடலில் ஒன்றும் இருக்கல. அது ஒன்று போகுது, அது ஆமையா? இப்போ ஆடுக்கு எங்கே தான் போவேன்? ஆடு எங்கே இருக்கிற? அதுவும் ஒரு ஆடு தெரியுது. வாங்க வாங்க அதை போய் சாவடிப்போம். இப்போ தானே இந்த இடத்துல ஒரு ஆடு சாவடிச்சிட்டோம், அதுக்குள்ளே எப்படி வந்திருக்கோம்? இதுக்கு அடிச்சுப்போம். ஒய் நில்லு. ஹொய் எவ்வளோ தைரியம் தான் ஓடுவேன். அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு ஆடு வேணுமே. இன்னும் ஒரு ஆட்டுக்கு நான் எங்கே போகிறது? இந்த ஒரு ஆடு, ஏதோ ஒரு ஆடு இருக்குது. அது ஆடா என்னங்க இப்படி இருக்குது ஆடு? ஓ 2-3 ஆடு சேர்ந்துருக்கு. ஆடுலேயே விதவிதமாக இருக்குது. க்ரே கலரு, ஒயிட் கலரு, இன்னும் எல்லோ கலரில், பிங்க் கலர்லாம் இருக்குமா இருக்காதா ஒரு டவுட்டு தான். இதை ஃபஸ்ட்டு சாவடிச்சு எடுத்துகிட்டு போவோம். இங்கே தான் தண்ணிக்குள்ளேயே ஓடிட்டுருக்கு. சரி இங்கே மேலே ஒரு ஆடு பார்த்துமே, அதையாக சாவடிப்போம். ஆனால் அது வேறு கலர் ஆச்சு. கடலுக்குள்ளே போக வேண்டியதான். நம்ம கடலில் இருக்கிறது அவ்வளோ சேஃப்டி இல்லை. ஏன்னா கடலுக்குள்ளேயும் சாமி இருக்குவாங்க, சொல்ல முடியாது. நான் சாவடிச்சு பார்ப்போம். என்ன வந்து முற்றியா என்ன? இது பண்ணால் க்ரே கலரில் கிடைக்குது. அப்போ என்னோட க்ரே கலர் அடித்தா இன்னொரு க்ரே கலர் தான் வேணும். ஒய் செத்துரு. அப்போ இன்னொரு க்ரே கலரில் வேணும், இல்லை ஒயிட் கலரில் வேணும். ஏதாவது ஒன்று இருந்தால் நம்ம பெட்டு செய்யலாம். அது என்னடா பண்ணியா? அது ஒரு ஒயிட் கலர் ஆடு இருக்குங்க. இங்கே சுற்றி பண்ணி ஆடும் தான் இருக்குது. மாடு நான் இது வரைக்கும் எனக்கு கண்ணிலே பார்த்ததில்ல. அங்கே ஒருத்தன் வச்சு 2 வச்சு சுற்றிட்டுருக்கான். அது ஆடா கழுதையா ஒன்றும் தெரில. உன் பேர் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்மளுக்கு 3 ஆடு சாப்பிடுச்சாச்சு. லைஃப் வேறு கம்மியாக இருக்குது. சாப்பிட்டு போங்க கொஞ்சம். வேக வைக்காமல் சாப்பிட்டா கம்மியாக தான் இருக்குது. வாங்க கீழே போயிட்டு, கீழே ஒரு கதவு மாதிரி இருந்து அங்கே போய் பெட்டு செஞ்சு தூங்கலாம். அது வரைக்கும் அந்த கதவு பொறுமையாக குதிக்கணும். இந்த கதவுக்குள்ளே செஸ்ட் இருக்குமா என்ன? இது எதுக்கு நம்ம உடைக்கிறோம்? நம்மளுக்கு இப்போது இதை வச்சு இதை செஞ்சுக்கலாம். அடுத்தது செஸ்ட்டு செய்யணும். செஸ்ட்டுன்ற அது என்னது, கிராஃப்டிங் டேபிள், அது செய்யணும் காய்ஸ்.
இது ஏதோ ஸ்டாண்ட் ஸ்டோனுங்க. அப்போ நான் எதுவும் நம்மளுக்கு வேணாம். இதான் கிராஃப்டிங் டேபிள் தான் வேணும். ஏன்னா அதை வச்சு தான் பெட்டு செய்ய முடியும். மழை வர பெய்யுது. அங்கே இந்த ரூமுக்குள்ளே போவோம். பெட்டு கப்பல் ஒன்று செஞ்சுப்போம். இங்கேருந்து வேறு தீவுக்கு போகிறதுக்கு. பக்கெட்டு இது எதுக்கு தெரில, ஏதாவது தண்ணி வரையா இருக்கும். பெட்டு செஞ்சுப்போம். வேறு ஏதாவது வேணுமா? இதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் நம்ம செஸ்ட்டில் வச்சிடலாம். இப்போதைக்கு பெட்டை மட்டும் வச்சுட்டு தூங்குவோம். இருட்டாயிடுச்சு. ஐயோ, உள்ளே எப்படி போகிறது? இதை உடச்சி ஆகணுமே. உள்ளே போய் தூங்க வேண்டியதான். இருட்டில் ஒன்றும் தெரில. பெட்டை போட்டு டக்குன்னு தூங்கிடுவோம். என்ன பெட்டு விடல விழுந்துரு. குட் நைட் காய்ஸ். காலையில் ஒரு வழியாக எழுந்துச்சாச்சு. இது என்னடா செஸ்ட்டு? நைட்டு நான் இதை பார்க்கலையே. இங்கே பாருங்க, 7 டைமண்டு. இதை நான் இவ்வளோ நாளாக பார்க்கலையே. இது பேப்பர் தானே? டைமண்ட்லாம் ஒன்று எடுத்துப்போம், பேப்பர்லாம் ஒன்று எடுத்துப்போம். இந்த கப்பலுக்கு வந்து நல்லா சூப்பராக போச்சு. தேவையானதெல்லாம் கிடைக்குது. நம்ம டைமண்ட் எடுத்துப்போம். இது என்னது? ஃபில்ட்டுனா அது ஒன்று. சரி, இது என்னது? ட்ரெஷர் மேப்பா? அப்படின்னா அங்கே மேலே எடுத்து வச்சு பார்ப்போம். படகு எடுத்துருக்கேன்னா நம்ம நீந்தி போகிறதுக்கு தான் படகு. இந்த ட்ரெஷர் மேப் என்னென்னு பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கறி சாப்பிட்டுப்போம். நல்லா கசக்குது, ஏன்னா நம்ம அவிக்காமல் சாப்பிட்றோம். இப்போ நான் எப்படா மேலே போகிறது? உடச்சி போக வேண்டியதான் வெளியே. நம்ம வீட்டு கப்பலாக இருந்தால் உடைக்க மாட்டோம். ஊரா வீட்டு கப்பலாக இருந்தால் உடச்சி தான் போவோம். அங்கே ஒரு வழியாக போவோம். ட்ரெஷர் மேப். ஆமாங்க, அங்கே இன்ட்டு ஏதோ காமிக்குது. அங்கே ஒரு வெள்ளை கலரில் இருக்காதான் நம்மன்னு நினைக்கிறேன். சரி, கப்பலை போட்டு போவோம். ஆமாம், அங்கே ஒரு தெருந்தானே, அவன் இருக்கானா? இன்னும் இங்கே தாங்க இருக்கிறான். எடுத்து சாவடிக்கலாமா? பார்க்க பாவமாக தான் இருக்குது. சரி, நம்ம கப்பலை எடுத்துகிட்டு போவோம். என்னடா கப்பலாம் வந்துடுச்சு. இப்போ நம்ம புதையல் இடத்துக்கு தான் போகணும். எப்படிக்கா போகணும்? இப்போது ஆமாங்க, நம்ம அந்த ஒயிட் கலர் தான். நம்ம அந்த இன்ட்டு போட்டுக்க பார்த்துருக்கீங்களா, ரெட் கலரில்? அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். கிட்ட போய்ட்டு இன்னும் இது தான் போகணும். என்னடா அப்படிங்களா, எவ்வளோ ஸ்லோவாக லோட் ஆகுது. நான் ஏதோ புதக்குழிலாம் வந்துருச்சு வந்துச்சு. இங்கே ஒரு கரை மாதிரி இருக்குது. இந்த இதுக்கு அந்த பக்கம் தான் போகணும். கப்பலை உடச்சி எடுத்துப்போம். கப்பலை உடச்சி எடுத்தாச்சு. நம்ம போகலாம். கரெக்டாக இன்னும் கொஞ்சம் போகணும். ஏதாவது அடையாளம் இருக்குமா என்ன? அடையாளம் இருந்தால் நமக்கு ஈஸியாக போச்சு. இங்கே பாருங்க, இந்த கல்லு கீழே, ஒருவேளை அந்த கல்லு கீழே இருக்குதுமோ? ஒருவேளை அந்த கல்லு கீழே இருந்தால் நம்ம இதுக்கோ அதை உடைக்கிறதுக்கு செஞ்சுக்கலாம். கிராஃப்டிங் டேபிள். வேறு என்ன வேணும்? நமக்கு ஓக்ஸ் டீ வேணும். கிராஃப்டிங் டேபிள் வச்சு
மைனிங் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே, அது பேர் என்ன? ஸ்டிக்கு வேணுங்க. ஸ்டிக்குக்கு நான் எங்கே போகிறது? பிக்காக்ஸுன்னு நினைக்கிறேன் அது பேர். வுட் அண்ட் பிக்காக்ஸ்னு போடும். வுட் அண்ட் பிக்காக்ஸ் வந்துடுச்சு. எதுக்கு நம்ம வுட் அண்ட் பிக்காக்ஸ் செய்யணும்? ஸ்டிக்கு வந்துடுச்சு. நம்ம வுட் அண்ட் பிக்காக்ஸ் செய்கிறதுக்கு பதிலாக அயன் தான் இருக்குது நம்மக்கிட்ட. அயனு ஸ்டோனு. சரி, இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் எடுத்து கிராஃப்டிங் டேபிள் அங்கே போ. ஸ்டிக்கெல்லாம் எடுத்து நம்ம செஸ்ட்டில் வச்சுக்கலாம். இன்னும் வைக்க முடியல. சரிங்க, அப்புறம் பார்ப்போம். நம்மளுக்கு புதையல் தான் முக்கியம். இந்த 2 ஸ்டிக்கு கூட முக்கியம் இல்லை, நம்ம மரத்தை வெட்டி செஞ்சுக்கலாம். அங்கே பாருங்க, மேலே நம்மளுக்கு அந்த தண்ணிக்குள்ளே எவ்வளோ நேரம் மூச்சு விட முடியுமோ அவ்வளோ நேரம் தான் மூச்சு விட முடியுது. உள்ளே ஒரு மான்ஸ்டர் இருக்குதுங்க. போகணும், வேகமாக கரைக்கு போகணுமே. தண்ணிக்குள்ளே ஒரு மான்ஸ்டர் இருக்காங்க. அதோ வரான் பாருங்க அந்த மான்ஸ்டர். இவனை அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்குவாட் செஞ்சுக்கலாம். நம்ம அயன் ஸ்குவாடு செஞ்சுக்கலாம். ஏன்னா அதை வச்சு அடித்தா அவன் சீக்கிரமாக சேர்த்துருவான். அதேமாதிரி பிக்காக்ஸு, அயன் பிக்காக்ஸ். ஸ்குவாடு செய்ய அயன் இல்லை. இதை வச்சு நம்மளை அடித்து எங்கடா அவன்? ஜாம்பி தலையா, எங்கடா இருக்கு நீ? எங்கேயோ போயிட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம இதை டக்கு டக்குன்னு உடைப்போம். அதை வச்சு உடச்சா ரொம்ப ஸ்லோவாக தான். ஓனோ, யாரோ அடிக்கிறாங்க. யாரா அவனை அடிக்கிறவன்? இங்கே பாருங்கள் ஜாம்பி தலையா. ஓனோ, உடனடியாக கரைக்கு போகணும். ஜாம்பி தலையா, தைரியம் தான் மேலே வாடா. எவ்வளோ தைரியம் தான் என்னை அடிக்கிறேன் நீ? இங்கே பாருங்கள், வெயிலில் வந்து அவன் எரிஞ்சிடறான். தண்ணிக்குள்ளே இருந்தால் தண்ணி தான் அவனுக்கு சீக்கிரம். நீயும் ஜாம்பி மாதிரி தான். நைட்டு மட்டும் தான் நீங்களாம் கிங்கு. காலையில் நான் தான் கிங். நைட்டு ஆனால் இவங்க நிலா இருக்கிறதுனால தைரியமாக வராங்க. காலையானா வெயிலில் எரிஞ்சிடுறாங்க. இப்போ வாடா ஒரே அடியில் அவன் மண்டையை பழகிறேன். கறிலாம் கிடச்சிருக்குங்க. நம்ம போய் மைனிங் இது பண்ணுவோம். ஒரு வழியாக அந்த செஸ்ட்டு மட்டும் கிடச்சா போதும். புதையல் பெட்டி. உள்ளே தங்கம் இருக்குமா, வயிறு இருக்குமா, இல்லை பித்தாளை இருக்குமா, இல்லை கோல்டு இருக்குமா? எது இருக்கும்? எது இருந்தாலும் நம்மளுக்கு நல்லது தான். தண்ணிக்குள்ள வேறு நம்மளால் ரொம்ப நேரம் மூச்சு விட முடியாது போல். அதான் நம்மளுக்கு அந்த பபிள்ஸ் காமிக்குது. இப்படியே தோணிக்கிட்டே போய்ட்டு எப்படா கிடைக்கும்? மேலே வந்து கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கலாம். திருப்பி உள்ள போகலாம். உடச்சிருவோம். இந்த இதை உடச்சிட்டு நம்மளுக்கு தண்ணி இருக்கிற வரைக்கும் தானே நம்மளால் ஒரு ஐடியா பண்ணுவோம். அந்த கல்லை வச்சு மேலே மட்டும் அடைச்சிருவோம். அப்புறம் நம்மளுக்கு உள்ளே தண்ணி வராதுல்ல. ஆமாங்க, நம்ம நினச்ச மாதிரியே தண்ணி வரல. உண்மையாலே இங்கே செஸ்ட்டு இருக்குதுங்க. உங்கள் கண்ணுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில, என் கண்ணுக்கு தெரியுது. இங்கே ஒரு செஸ்ட்டு இருக்குது. எல்லாமே கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம மேலே போவோம். ஐயோ, மேலே வேறு ஹைட்டே. கீழே ஒரு கல்லை போடும். ஜம்ப் பண்ணி கீழே கல்லை போட்டு மேலே ஏறி எப்படியாவது மேலே போயிடணும். எப்படியோ தூரம் கல்லை போட்டாச்சு. இப்போ இந்த கல்லை ஒன்று தெரியுது. உங்களுக்கு தெரியுதா இந்த வீடியோவில்? சரியா? நம்ம கரைக்கு போய்ட்டு என்னென்ன கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். டைமண்ட்லாம் கிடச்சா நல்லா தான் இருக்கும். டைமண்ட் தான் நம்மளுக்கு அங்கேயே கிடச்சிச்சு. டிஎன்டி பாம்பு, அப்புறம் ஏதோ 2 கெமிக்கலு, ட்ரெஸ்ஸு, என்னென்னவோ கிடச்சிருக்குங்க. இது ஷெல்லு வந்து நம்ம இந்த ஜாம்பிக்கிட்ட இருந்து அடிச்சு வாங்கணும்.
இப்படி எல்லாமே நம்மளுக்கு ஃபுல்லாகிடுச்சு. இங்கே செஸ்ட்டில் வைக்க இடமே இல்லை. நைட்டு வேறு ஆக போகுது. நைட்டு இங்கேயே நம்ம கொஞ்ச நேரம் இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேயே ரூம் போட்டு தூங்கிடலாம். ஏன்னா நைட் ஆகிடுச்சுன்னா ஜாம்பிங்க வர ஆரம்பிச்சிடும். அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறதே பெரிய தொல்லை. இதே மாதிரி நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணுங்கள், இந்த கேம் போடுங்க ப்ரோ, கன்ஃபார்மாக உங்களுக்காக போடுவேன். நம்மளுக்கு சாப்பாடு வேறு கம்மியாக தான் இருக்குது. நைட்டுக்கு என்ன தான் பண்ண போகிறோமோ. இந்த மண்ணு தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த மண்ணை வச்சு வீடு கட்டுறாங்க பாதி பேர். அதோ பாருங்கள், நிலா இப்போ தாங்க வருது. நம்ம ரொம்ப நேரம் மண் தோண்டிட்டோம். இப்படியே எல்லாமே எடுத்து ஃபுல்லாகிடுச்சு. நம்ம செஸ்ட்டும் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வீடை கட்டி அங்கே 2-3 செஸ்ட்டை வச்சு அதில் எல்லாத்தையும் வச்சாதான். சரி, குட் நைட் காய்ஸ். ஒரு வழியாக காலையில் விடிஞ்சிருச்சு. முதல்ல இந்த பெட்டு தான் எடுக்கணும். சூரியன்லாம் ஒதுக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஒரு மண் இருக்குது, அதையும் எடுத்துப்போம். ஆமாம், தூரத்தில் வில்லேஜர்ஸ் வீடு மாதிரியே இருக்குது. வாங்க போய் கிட்டே போய் பார்ப்போம். கப்பல் எடுத்து போவோமா? என்னடா அது, ஆட்டோ பஸ்ஸா? எவ்வாடா, ஒரு வழியாக நம்ம புதைய தேடி வந்ததில் வில்லேஜர்ஸ் கிடச்சிட்டாங்க. ஒரு வழியாக நம்ம இந்த வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு. உங்களுக்காகவே நான் கமெண்ட்டுக்காகவே வெயிட் பண்ணுவேன். சரி, டாட்டா, பாய் பாய்.